கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யாத்திரையாகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் அமரும் போது கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலான எல்லா பாதைகளையும் செவ்வையானதாக நடத்த அவர் நமக்கு முன்னதாக வருவதற்கு அவருடைய சமூகத்தில் அனுதினமும் அமர பழக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வதில்லை, ஜெபிப்பதில்லை, வேத வசனத்தை வாசிப்பது கூட இல்லை. அவர்கள் ஒரு கடமைக்காக ஆலயத்திற்கு செல்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், அவர்கள் இஷ்டப்படி நடக்கிறார்கள். இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில அநேக இழப்புகள், அநேக தடைகள், தோல்வியான காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்யவில்லையே என்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து தாழ்மையாய் கேட்கும் போதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய மேன்மையை உணர முடியும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரோடு அவருடைய சமூகத்தில் அமர கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போதுதான் அவர் நமக்கு செவ்வையான பாதைகளை நமக்கு காண்பிப்பார். அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே அவருடைய சக்களத்தி அவளை கடினமான வார்த்தைகளினால் பேசி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்தும் பொழுது அவள் கண்ணீர் வடித்தது. தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்துல போய் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னுடைய நிந்தையை மாற்றுங்கப்பா, என்னுடைய அவமானத்தை மாற்றுங்க ஆண்டவரே, அப்படி சொல்லி பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேண்டினதனால தான் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருடைய நிந்தையை மாற்றி ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை நாமும் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் அமர வேண்டும். அப்படி அமரும் போது கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று நமக்கு இளைப்பாறுதல் தருகிற வாழ்க்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தீர். அப்போ உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையை நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. அவருடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களிலே தோல்வியோடு நின்று கொண்டிருக்கின்ற ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் ஆண்டவரே அந்த தேவைகளுக்கு இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. அன்னாளின் கண்ணீரை கண்டு அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அதே போல இந்த நாளிலும் கூட குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிற பிள்ளைகளோடு இறங்கும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற வேளையில நீர் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்து அவர்கள் மனக்கவலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா. உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளும் புதிய அனுபவங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.